வணக்கங்க. நான் உங்க ஆப்டோமெட்ரிஸ்ட் மஞ்சு ஃப்ரம் ஈகிலிஷன் ஆப்டிகல் சென்னை பெரிய பனச்சேரி. இப்போ இந்த பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா, இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய உங்க கண்கள் செகண்டா பார்க்கக்கூடிய இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி சதை வளர்ந்து கண் உறுத்தி கண் ரெட் ஆகாம இருக்கணும், ஸ்பெக்லம் போட்டு சதையை கட் பண்ணி வெளியே எடுக்காம இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சன்லைட்ல போகும் பொழுது கண்டிப்பா சன்கிளாஸ் போடுங்க. அதிகமா சன்லைட் உங்க கண்ணை அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கோங்க. செகண்ட் விஷயம், அதாவது தூசியான காற்று அல்லது ஈரலத காற்று இல்ல புகைப்படக்கூடிய காற்று இந்த மாதிரி, அதாவது மணல் தூசி இது எல்லாமே நம்ம கண்ணில் படாம பாத்துக்கணும். முக்கியமா வந்து ஈரப்பதம் இல்லாத காற்று நம்ம கண்ணில் படாம பாத்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரை ஐஸ் இருந்ததுன்னா, ட்ரை ஐஸ் அதிகமா ஆகாமலோ அல்லது ட்ரை ஐஸ் வராமலோ நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும். அப்படி இருந்தாதான் சதை வளராது. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா, உங்க பரம்பரையில இந்த மாதிரி சத வளர்ச்சி யாராச்சும் இருந்ததுன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணணும், ஐ டெஸ்ட் செக் பண்ணணும். அப்படி பண்ணாதான் சத வளர்ச்சி வராது. ஆனா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவுட்டோர் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா முடிஞ்ச வரையும் நீங்க கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரொடக்டிவ் சன்கிளாசஸ் நீங்க போட்டுக்கலாம். முக்கியமா கான்டாக்ட் லென்ஸ் ஒருவேளை யூஸ் பண்றீங்க அப்படின்னா நல்லா ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணுங்க. முடியும் ஸ்பெக்லம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ தேங்க்யூ, நன்றி.